நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். தேவையான பொருட்கள்லாம் பார்த்திங்கன்னா, வெங்காயம் 2, கருவேப்பிலை, பூண்டு நச்சு வச்சது 1 பூண்டு, பட்டாணி வேக வச்சு வச்சுருக்கோம் ஒரு 100 கிராம் அளவு பட்டாணி. இப்போ நம்ம 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு எப்படி கிரேவி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், கருவேப்பிலை, 1 பூண்டு இடித்து வச்சுருந்தேன். இதை 3த்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா ப்ரௌனிஷாக வர மாதிரி வதக்கிட்டோம்னா நமக்கு கிரேவி நல்லா வரும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம நல்லா வதக்கிக்கிறோம். வெறும் நம்ம 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கோம், கருவேப்பிலை சேர்த்துருக்கோம், பூண்டு நச்சு போட்டிருக்கோம். இந்த பூண்டு நல்லா வாசமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்க இப்போ கட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் போட்டால் போதும். 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு 1 தக்காளி போதும். ஏன்னா புளிப்பு சுவை அதிகமாக வந்துடும் அப்படின்றதுக்காக தக்காளி ரொம்ப சேர்க்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு இந்த தக்காளி போட்டோன்னே வேக வச்சுருந்த பட்டாணியை போட்டுடலாம். ஒரு 3 விசில் விட்டு நம்ம பட்டாணி வச்சுருந்தோம் வேக வச்சு. இந்த பட்டாணி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறோம். இந்த தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த பட்டாணி இந்த தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். இது பட்டாணி லைட்டாக வேகும் போதே இந்த தக்காளி நல்லா வதங்கிடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி போட்டு மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் காரத்துக்கு தேவையான அளவு நம்ம மிளகாத்தூள், தனியா இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் தான் நம்ம போட்டிருக்கோம் 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்கு. இப்போ இதில் ஒரு 1½ கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தண்ணி ஆட் பண்ணி நல்லா நம்ம கிளறி விட்டு உப்பு சேர்த்துட்டோம், மசாலா பொடி சேர்த்துட்டோம், தண்ணி சேர்த்து நல்லா இப்போ நம்ம ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 10 மினிட்ஸ் லைட்டாக மூடி வச்சுட்டு இதை வேக வச்சுட்டு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா கிண்டி விட்டுக்கலாம் அடி பிடிக்காத அளவுக்கு. எண்ணெய் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துட்டாவே அந்த மசாலா பொடி வாசனை நமக்கு இருக்காது. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா சேர்த்து நம்ம கிண்டி விட்டுட்டு உருளைக்கிழங்கு பெருசாக இருந்தால் அதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அகைன் பார்த்தோம்னா நமக்கு உருளைக்கிழங்கு கிரேவி நல்லா வந்திருக்கும். ஸோ இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.